Hello everyone, I am Suprita. I am doing Advanced Diploma in Montessori and Child Education at Indian Montessori Training Institute, Salem. This video is for World Skill Council and Career Development. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வந்திருக்கோம்னா சவுண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். சவுண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம மனிதர்கள் உடம்புல என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத தான் பார்க்க வந்திருக்கோம். ஓகேவா? மனிதர்கள் உடம்புல என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் காஃப். காஃப் மீன்ஸ் காஃப் மீன்ஸ் இருமல். காஃப் மீன்ஸ் இருமல். ஐ ரிப்பீட், காஃப் மீன்ஸ் இருமல். இருமல் எதனால வரும்? ஸ்வீட்ஸோ கேக்கோ ஏதாவது சாப்பிட்டா நம்மளுக்கு இருமல் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்னீஸ். ஸ்னீஸ் மீன்ஸ் ஹச் ஹச். ஆக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸ்னீஸ் மீன்ஸ் தும்மல். ஸ்னீஸ் மீன்ஸ் தும்மல். தும்மல் எதனால வரும்? கோல்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ, அதாவது நம்மளுக்கு டஸ்ட்டை மூக்குள்ள எல்லாம் அதிகமாக போயிடுச்சுன்னா ஸ்னீஸ், அதாவது தும்மல் வரும். ஐ ரிப்பீட், ஸ்னீஸ் மீன்ஸ் தும்மல். ஹச். The next one is hiccup. Hiccup means ஆக்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்க. hiccup means hiccup means விக்கல். hiccup means விக்கல். The next one is bilge. bilgeனா என்னது? bilge means ஏப்பம். bilge or burp. burp means ஏப்பம். bilge or ஏப்பம். Okay, the next one is yawn. yawn means yawn means கெட்டாவி. கெட்டாவி எப்போ வரும்? தூங்குறதுக்கு முன்னாடி வரும். கெட்டாவி means yawn. Okay, next one is cham. cham means சாப்பிடும்போது, அதாவது சாப்பிடும்போது நம்மளோட வாய்க்குள்ள ஒரு அசைவு இருக்கும். அந்த அசைவின் போது ஏற்படும் ஓசை தான் சாம். சப்பத் சப்பத் அப்படின்னு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அந்த சாப்பிடும்போது வரும் சத்தம் தான் சாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். cough means இருமல். cough means இருமல். The second one is sneeze. sneeze means hach hach. sneeze means தும்மல். The next one is belch. belch or burp, ஏப்பம். belchனா என்னது? ஏப்பம். The next one is hiccup. hiccupனா என்னது? hiccup means விக்கல். The next one is yawn. yawn means yawn means கெட்டாவி. The next one is cham. chamனா என்னது? நம்ம சாப்பிடும்போது வரக்கூடிய சவுண்ட் cham அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ மனிதர்களுக்குள்ள இருக்கிற சவுண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு சில விலங்குகள், பறவைகள், அவங்க எந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, எந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும் அப்படின்றத ஒரு சில விலங்குகளும் பறவைகளும் உங்களுக்கு காட்ட போறேன். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் hen. hen means chicken. chickenனா இது எப்படி சவுண்ட் போடும்? பக் 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 பக். hen எப்படி சவுண்டு போடும்? இதை நம்ம என்ன பண்ணுவோம்? சில்லி போட்டு சாப்பிடுவோம் தானே? சிக்கன் குழம்பு, சில்லி ஃப்ரை, சில்லி சிக்கன் அதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் தானே? இது எப்படி சவுண்ட் போடும்? பக் 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 பக். இப்படி தானே சவுண்ட் போடும். இதை நம்ம கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவோம்? பக் பக் பக். இந்த மாதிரி தானே கூப்பிடுவோம். The next one is duck. duck எப்படி சவுண்ட் போடும்? பக் 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 பக். இப்படி தானே டக் சவுண்ட் போடுவோம். சவுண்ட் எங்கே இருக்கும்? தண்ணிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். ஆமா தானே? யார் யாருக்கெல்லாம் டக் பிடிக்கும்? எனக்கு டக் ரொம்ப பிடிக்கும்பா. உங்களுக்கு பிடிக்குமா? டக் எப்படி சவுண்ட் போடும்? டக் டக் பக் 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 பக். இதுதானே டக்கோட சவுண்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பூனைக்குட்டி. பூனைக்குட்டி எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூனை எப்படி சவுண்ட் போடும்? இதனால சவுண்ட் போடும். வீட்டிலலாம் இதை நீங்கள் வளர்த்திருக்கீங்களா? நான்லாம் எங்கள் வீட்டில் நிறைய பூனைக்குட்டி வளர்த்துறேன். அதாவது 4 கேட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கு. எங்கள் வீட்லேயே நீங்கள் கேட்ஸ் வளங்க. செம்மையாக ஜாலியாக இருக்கும். அது பண்ணுற சேட்டைங்க, அது பண்ணுற குறும்புங்க எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும். பூனை எப்படி சவுண்ட் போடும்? கேட் எப்படி சவுண்ட் போடும்?
அப்படின்னு சவுண்ட் போடும் தானே. The next one is goat. goat எப்படி சவுண்ட் போடும்? மே மே அப்படி தானே goat சவுண்ட் போடும். goat என்ன பண்ணுவோம்? நம்ம சண்டே ஆனால் பீஸாக வெட்டி குழம்பு வைப்போம் தானே. மட்டன் பிடிக்குமா உங்களுக்கெல்லாம்? எனக்கு பிடிக்காதுப்பா. திஸ் இஸ் goat. goat எப்படி சவுண்ட் போடும்? மே மே. The next one is cow. cow means பசுமாடு. பசுமாடு எப்படி சவுண்ட் போடும்? மூ மூ அப்படின்னு சவுண்ட் போடும் தானே. உங்களுக்கெல்லாம் கவு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். இந்த கவு, திஸ் இஸ் கவு. சவுண்ட் வந்து மூ மூ அப்படின்ட்டு சவுண்ட் போடும். இப்போ லாஸ்ட் ஒன் இஸ், திஸ் இஸ் கால்டு சேவல். சேவல் எப்படி சொல்லும்? கொக்கரக்கோக்கோ கொக்கரக்கோக்கோ. இது எப்படி வரும்? மார்னிங் டைமில் விடிய காலையில் வந்து கத்தும் தானே. இது கொக்கரக்கோக்கோ அப்படின்ட்டு கத்தும் தானே. அவ்வளோதாங்க. ஹியூமன்ஸ் பற்றி பார்த்தாச்சு, ஹியூமன் சவுண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு, ஒரு சில விலங்குகளோட சவுண்ட்ஸும் பார்த்தாச்சு. பாய், தேங்க்யூ.